அடுத்த ஆண்டு பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை +2 மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் என உத்தரவாதம் இல்லை என்று அமைச்சர் அன்பழகன் கூறியுள்ளார். பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை படிப்புகளுக்கான பட்டமளிப்பு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டுக்கான பொறியியல் படிப்புகளில் நீட் தேர்வு முறையில் மாணவர் சேர்க்கை நடைபெறாது என தன்னால் உத்தரவாதம் அளிக்க முடியாது என குறிப்பிட்டார். மேலும் மற்ற மாநிலங்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளும் போது தமிழகமும் அதனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்றும், ஆனாலும் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். 18-19 பொறியியலுக்கு நீட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அது வேண்டாம், +2 மார்க்கை வச்சு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது +2 மார்க்கை வச்சு இங்கே நம்ம இன்ஜினியரிங் மாணவர்கள் எடுத்துட்டு இருக்கிறதுனால நமக்கு எங்களுக்கு நீட் தேவையில்லைன்றதை நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பிஜிக்கு அவங்க கேட் எக்ஸாம் வைக்கணுன்றாங்க. நம்ம டான்செட் எக்ஸாம் வச்சு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால தேவையில்லை தமிழ்நாட்டிற்கு அப்படின்றத நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து முடிவு எடுக்கும் போது அதுலேருந்து நம்ம வெளிப்பட முடியல. அதனால அதுக்கு உண்டான அழுத்தம் நேரத்தும் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதையும் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எம்ஜிஆரும் கருணாநிதியும் எடுத்துக்காட்டாக விளங்கியதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். சென்னை மணவழகர் மன்றத்தின் முத்தமிழ் விழாவில் பேசிய மு.க. ஸ்டாலின், தற்போதைய ஆட்சியில் சீர்கெட்டு போகக்கூடிய தமிழகத்தை கண்டு மக்கள் துவண்டுவிடக்கூடாது என்றார். மக்களுக்கான தேவைகளை அரசாங்கம் செய்யாத காரணத்தால் தூர்வாரும் பணிகளை எதிர்க்கட்சி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் அரசியல் கொள்கைகளில் வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும் எதிர்க்கட்சித் தலைவருடன் முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எம்ஜிஆரும் கருணாநிதியும் விளங்கியதாகவும் ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். கடுமையாக நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம், அவர்களும் கடுமையாக நம்ம விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் காரிலே கடற்கரை சாலை வழியாக போய் கொண்டிருக்கிற போது பின்னாலே மறைந்த JPR உட்கார்ந்திருக்கிறார். ஏதோ விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போது தலைவருடைய பெயரை சொல்லி இந்த JPR பேசின உடனே காரணத்தை சொல்லி, உங்களுக்கு நான் தலைவராக இருக்கலாம், எனக்கு தலைவர் கலைஞர், அவர் பெயரை சொல்ல எனக்கு உரிமை கிடையாது என்று சொல்லி இறக்கி விட்டுக்கின்றார். ஆக அவருக்குத்தான் இன்றைக்கு நாம் 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்கிறார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அம்மா அணி எம்பிக்களின் கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. அப்போது நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு விலக்கு கோரியும் காவிரி விவகாரம் தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப எம்பிக்களுக்கு முதல்வர் பழனிசாமி அறிவுறுத்தினார். மேலும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெங்கையா நாயுடுவை ஆதரிக்குமாறும் அவர் எம்பிக்களுக்கு அறிவுறுத்தினார். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் V.K. சசிகலாவுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டது உண்மைதான் என சிறைத்துறை கூடுதல் DGP மேக்ரட் ஒப்புக்கொண்டுள்ளார். V.K. சசிகலாவுக்கு சிறையில் சலுகைகள் வழங்கப்படுவதாக கர்நாடக மாநில சிறைத்துறை DIG ரூபா பரபரப்பு புகாரை வெளியிட்டார். இதற்காக 2 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து கர்நாடக காவல்துறை உயர் அதிகாரிகள் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர். மேலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வினய்குமார் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கர்நாடக சட்டசபை வளாகத்தில் பொது கணக்கு குழு கூட்டம் நடைபெற்றது. குழு தலைவர் R. அசோக் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் சிறைத்துறை கூடுதல் DGP மேக்ரட், DIG ரேவண்ணா ஆகியோர் ஆஜராகினர். அவர்களிடம் சசிகலாவுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டன. சசிகலாவுக்கு டிவி, சிறப்பு சமையலறை இருந்தது உண்மைதான் என்று சிறைத்துறை கூடுதல் DGP மேக்ரட் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் சீருடை அணியாமல் சாதாரண உடையில் இருந்தது சசிகலா தான் என்றும் 7 மற்றும் 8வது வளாகத்தில் கண்காணிப்பு கேமரா செயல்படவில்லை என்றும் அவர் கூறினார்.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பணிகளுக்கான முதல்நிலை எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை 1,37,855 பேர் எழுதினர். தேர்வு முடிவு www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. முதல்நிலை எழுத்துத் தேர்வில் 4,602 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் 13, 14, 15ஆம் தேதிகளில் முதன்மை தேர்வு சென்னையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்மை எழுத்துத் தேர்வு முடிவு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே 3 முறை தடை செய்யப்பட்ட மதவெறி இயக்கம் RSS என திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் SDPI கட்சியின் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் திராவிட கழக தலைவர் வீரமணி, காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய திராவிட கழக தலைவர் வீரமணி, யார் என்ன சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும் என யாரோ முடிவு செய்வதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் காவிரியின் ஆதிக்கத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சிக்குத்தான், ஒரு அமைப்புக்குத்தான் தனி பெருமை உள்ளது. அந்த அமைப்பு தான் இப்போது தலைதுள்ளி ஆடிக்கொண்டிருக்கிறது. என்ன அந்த பெருமை என்று சொன்னால், 3 முறை தடை செய்யப்பட்டு மீண்டும் இப்போது புதிய அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு அமைப்பு காந்தியாரை கொல்வதற்கு பயிற்சி பெற்ற RSS என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான். சொன்ன தேவையின் போது கூட்டணி பேசப்பட்டது. துர்பாகியவசமாக அந்த கூட்டணியிலே SDPI இடம்பெற்றிருந்தால் அநேகமாக ராமநாதபுரம், திருவாரூரை, அறந்தாங்கி, இப்படி வரிசையா பேராவூரணி, இப்படி ஒரு 10 தொகுதியிலே மாற்றங்கள் தந்திருந்தால் ஆட்சி மாற்றமே தமிழ்நாட்டிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு கூட கிடைத்திருக்கலாம். எல்லா தரப்பு மக்களுக்காகவும், எல்லா பிரச்சனைகளுக்காகவும், குறிப்பாக விளிம்புநிலை சமூகத்தினருக்காக, சிறுபான்மையினருக்காக, பெண்களுக்காக என்று அனைத்து களங்களிலும் தம்முடைய பங்களிப்பை கவனமாக செய்ய வேண்டிய பொறுப்பை உணர்ந்து இன்றைக்கு SDPI மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் உற்று கவனித்து வருகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் 6 மாதத்திற்குள் 1000 ஏக்கர் பரப்பில் 3வது சிப்காட் அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் சம்பத் தெரிவித்துள்ளார். ஹோசூரில் 3வது சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கான இடங்களை அமைச்சர் சம்பத் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோசூரில் சிப்காட் 3 மற்றும் சிப்காட் 4 ஆகியவை 2500 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருப்பதாகவும், முதற்கட்டமாக 6 மாதத்திற்குள் 1000 ஏக்கர் பரப்பளவில் 3வது சிப்காட் அமைக்கப்படும் என்றும், அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 500 ஏக்கர்ஸ் 2500 ஏக்கர் இந்த சிப்காட்டில் 3rd ஃபேஸ்லையும் 4th ஃபேஸ்லையும் எடுக்கிறதா இருக்கும். அது ஓரளவு மெட்டீரியல்ஸ் ஆகிருக்கு, ஓரளவு நல்ல விதமாக வந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் இது இருக்குது, கொஞ்சம் உடனே ஃபைல்லாம் மூவ் பண்ணோம். ஒரு 6 மந்த்தில் மோர் தென் ஒரு 1000 ஏக்கர்ஸில் ஒரு சிப்காட் 3rd ஃபேஸ் அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கும். அதுக்கு உண்டான ரோடு, ட்ரைனேஜ் டெவலப்மெண்ட்டு, ரோடு செக்டார், ட்ரைனேஜ் செக்டார்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி அது உண்டான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகளை தமிழக அரசு முழுமையாக புறக்கணிக்கிறது என்று மன்னார்குடி MLA TRP ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டப்பேரவை தொகுதியில் விடுபட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வழங்கக் கோரி TRP ராஜா MLA மாவட்ட ஆட்சியர் நிர்மல் ராஜுவிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கிய தமிழக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது எனவும் வேதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவைப்படுற எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்க, விவசாயிகளுக்கு ஒழுங்கான நிதியை ஒதுக்காமல் அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்த்து தராமல் இந்த நேரத்தில் வந்து MLAக்கு இதை ஏற்றி கொடுத்துருக்கிறது ஒரு ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்னோட சொந்த நிதியை நிச்சயமாக என் தொகுதிக்கு தான் அந்த உயர்வை நிச்சயமாக தொகுதிக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி பண்ண போகிறேன்னு கூடிய வரையில் அறிவிக்கிறேன்.
2018ஆம் ஆண்டுக்குள் சந்திராயன்-2 செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்பப்படும் என்று இஸ்ரோ இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் இல்லத்திற்கு மயில்சாமி அண்ணாதுரை சென்றார். அப்போது கலாமின் மூத்த சகோதரரை சந்தித்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இஸ்ரோ அனுப்பிய 14 செயற்கைக்கோளில் கலாமின் எதிர்பார்ப்பான 10 செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறினார். மங்கள்யான் விண்ணில் சிறப்பாக செயல்படுவதாகவும் மங்கள்யான் 2 உருவாக்குவதை தொடர்பாக ஆய்வுப் பணி நடந்து வருவதாகவும் அவர் கூறினார். DRDOவினால் உருவாக்கப்பட்டுள்ள கலாம் நினைவிடத்தில் இஸ்ரோ சார்பில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக கூறிய அவர் 2018ஆம் ஆண்டுக்குள் சந்திராயன்-2 செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார். சந்திரயான் 2 இறுதிக்கட்ட வேலை போயிட்டுருக்கு. இந்த வருஷம் முடியல அதனுடைய பணி முடியும். அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் அதனுடைய பணி நிலவில் ஆரம்பிக்கணும். 21ஆம் நூற்றாண்டை தகவல்கள் ஆள்வதாக இன்போசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீலகேணி தெரிவித்துள்ளார். சென்னை IITயின் 54வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் 2263 பேருக்கு இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை அளிக்கப்பட்டது. இதில் யூனிக் அத்தாரிட்டி ஆஃப் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் இன்போசிஸ் இணை நிறுவனருமான நந்தன் நீலகேணி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் கடந்த ஆண்டு 4 கோடி பேருக்கு UIDAI எண் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். GSTயின் மூலம் நாட்டில் உள்ள 8 மில்லியன் தொழில் முனைவோர் ஒரே தளத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் நந்தன் நீலகேணி அப்போது தெரிவித்தார். நடிகர்களுக்கான நட்சத்திர கிரிக்கெட் போட்டி ஊழலில் தென்னிந்திய நடிகர் சங்க அறங்காவலர் பொறுப்பில் இருக்கும் கமல்ஹாசனும் உடந்தையாக இருப்பதாக சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட வாராகி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தீநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தென்னிந்தியா நடிகர் சங்கங்களின் அறங்காவலர் கமல்ஹாசன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நட்சத்திர கிரிக்கெட் நடத்தியதில் பல கோடி ரூபாய் மோசடி புரிந்துள்ளதாகவும் அதற்கு தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நடிகர் சங்கத்தில் ஊழல் செய்ததாக சரத்குமார் ரவி ஆகியோரை காழ்ப்புணர்ச்சியோடு நீக்கிய விஷால் கமலை நீக்குவாரா என அவர் கேள்வி எழுப்பினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ட்ரஸ்டி கமலஹாசன் அவர்கள் இங்கே சொல்கிறாரு, இப்போ இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, ஒரு விஷயம் கூட ஆதாரபூர்வமாக சொல்ல முடியல. ஆனால் நான் ஆதாரபூர்வமாக ஒரு சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பு, அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கன்ற அமைப்பு பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு, அதுக்கு உடந்தையா கமலஹாசன் இருந்திருக்காரு. அப்போது உடன் இருந்த முன்னாள் எம்பியும் நடிகருமான ரித்தீஷ், நடிகர் கமல்ஹாசனால் அரசியலில் ஜெயிக்க முடியாது என்றார். தனி மனித விளம்பரத்திற்காகத்தான் தமிழக அரசு மீது நடிகர் கமல்ஹாசன் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. அதையும் மீறி நீங்கள் இது பண்ணிங்கன்னா மக்கள்கிட்ட வாங்க, மக்கள் மன்றத்தை கூட்டுங்க, உங்களுடைய புகார் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுங்கள், அரசியலுக்கு வாங்க, அவ்வளோதான். தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் எரிவாயு திட்டங்களை செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள கந்தன்சாவடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் தமிழகத்திற்கு தேவையில்லை என்றும் இவற்றை செயல்படுத்தினால் ஒட்டுமொத்த தமிழகமும் கடுமையாக பாதிக்கும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் காவிரி டெல்டா பகுதிகளில் நிலத்தடியில் புதைந்துள்ள நிலக்கரியை அபகரிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு நாடகமாடுவதாக குற்றம் சாட்டிய பதாகைகளை ஏந்தியபடி தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் மனித சங்கிலி நடத்தினர். அப்துல் கலாமை நினைவு கூறும் வகையில் கலாம் சலாம் என்ற தலைப்பில் சென்னையில் பாடல் வெளியிடப்பட்டது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு நாள் வரும் 27ஆம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட உள்ளது. இதனையொட்டி கவிஞர் வைரமுத்து எழுத்தில் ஜிப்ரான் இசையில் கலாம் சலாம் பாடலை இயக்குநர் வசந்த் உருவாக்கியுள்ளார். இந்த பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை RK சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பாடல் குறுந்தகடை வெளியிட வைரமுத்து பெற்றுக்கொண்டார். பின்னர் பேசிய MS சுவாமிநாதன், குடியரசுத் தலைவராக இருந்தாலும் மாணவர்களும் சாமானியர்களும் அணுகும் வகையில் அப்துல் கலாம் இருந்ததாக குறிப்பிட்டார்.
பின்னர் பேசிய கவிஞர் வைரமுத்து, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாதவர்தான் கலாம் எனவும், அவர் ஜனாதிபதியாக இருந்தபோதும் அந்த பதவியை ஒருபோதும் அனுபவித்ததில்லை என அவர் கூறினார். மேலும் காந்திக்கு பிறகு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவராக இருக்கும் கலாம் மொழி இனம் கடந்து நேசிக்கப்பட வேண்டியவர் என்றும் அவர் கூறினார். தாய்மொழி வழியில் கல்வி கற்ற ஒருவர், தன் தாய்மொழியாகிய தமிழில் பாடம் படித்த ஒருவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் அகிலம் போற்று விஞ்ஞானியாகவும் உயர முடியுமென்றால் தாய்மொழி கல்வியின் பெருமையை இதைவிட சிறந்த ஒரு உதாரண புருஷராக வேற யாரையும் காட்ட முடியாது. எனவே புதிய தலைமுறை தாய்மொழி வழி கல்விக்கு தங்கள் ஒரு நம்பிக்கையையும் ஒரு அன்பையும் அந்த மொழியின் மீது அவர்கள் விதைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பெண்கள் பயன்படுத்தும் நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டியில் 12% வரி விதித்ததை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாப்கின் அனுப்பும் போராட்டம் நடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை தலைமை அஞ்சலகம் முன்பு புரட்சிகர இளைஞர் முன்னணியினர் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோருக்கு நாப்கின் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நாப்கின்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து நாப்கின்கள் அடங்கிய பார்சலை கைப்பற்றிய போலீசார் 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜிஎஸ்டி வரி விதிச்சிருக்காங்க. ஆனால் இதில் பெண்களுடைய நாப்கின்களுக்கு எதுக்கு வரி விதிச்சாங்கன்னு தெரியல. வெளியேறக்கூடிய ரத்தப்போக்கு ஒரு சரக்கோ ஒரு சேவையாவோ நாங்கள் அது எதுவும் பண்ண கிடையாது. இதில் தான் ஒரு மனிதனே உருவாகிறது இந்த ரத்தத்தினால தான். ஆனால் அதுக்கு 12% வரிங்கிறது முற்றிலுமே ஒரு பெண்ணடிமைத்தனத்தை கற்பிக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா ஏற்கனவே 20% பெண்கள் மட்டும்தான் நாப்கினை உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் தான் வேலைக்கு போகிறது, ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறது, இது மாதிரி எல்லா ஒரு முற்போக்கான விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இதை முற்றிலுமே தடுத்து பழைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனத்தை மீண்டும் புகுத்தணுங்கிற இந்த RSS அஜெண்டாவை மேலும் மேலும் திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டாஸ்மாக் மதுக்கடையில் பூட்டை உடைத்து பாதுகாவலரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. ஆண்டிப்பட்டி அருகே கொண்டமாநாயக்கன்பட்டியில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுக்கடையில் நேற்று அதிகாலை ஆட்டோவில் வந்த சிலர் காவலுக்கு இருந்த தங்கப்பாண்டியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினர். மேலும் கடையின் கதவை கடப்பாறையால் உடைத்து 500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக காவலாளி கொடுத்த தகவலின் அடிப்படையில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து பட்டா கத்தி, 420 மது பாட்டில்கள், திருட்டுக்கு பயன்படுத்திய ஆட்டோ உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடு ரோட்டில் திடீரென கார் தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த கைலாசம் குடும்பத்தினர் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினர். கொட்டிவாக்கத்தை நெருங்கிய போது காரின் முன்பகுதியில் இருந்து திடீரென புகை வந்துள்ளது. உடனடியாக காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு காரில் இருந்து வெளியேறி 4 உயிர் தப்பினர். கார் மளமளவென முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து சேதமானது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். கார் பற்றி எரிந்த இடத்தின் அருகிலுள்ள மருத்துவமனையில் ஏசியில் தீ பரவியதை அடுத்து நோயாளிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கோவில் தீமிதி திருவிழாவில் தீக்குழியில் தவறி விழுந்து 4 பேர் படுகாயமடைந்தனர். பண்ருட்டி அடுத்த ஏழுமேடு கிராமத்தில் உள்ள கன்னியகோவில் பச்சைவாழியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பார்க்க சுற்றுவட்டார கிராமத்தினர் 1000க்கும் மேற்பட்டோர் கூடியுள்ளனர். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கிய பலர் தீக்குழியில் தள்ளப்பட்டனர். இதில் 10க்கும் மேற்பட்டோருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டதாக தெரிகிறது. அதில் படுகாயமடைந்த 4 பேர் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிக தீக்காயம் ஏற்பட்ட ராஜேந்திரன் உயர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள் எரிந்து சேதமாகி வருகின்றன. தேனி
ஐயனார் கோவில் மற்றும் கொடிமெட்டு மலைப்பகுதியில் உள்ள வனப்பகுதிகளில் பயங்கர காட்டுத்தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தற்போது கொழுந்துவிட்டு எரியும் தீயில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் எரிந்து நாசமாகி வருகின்றன. இந்த நிலையில் வனவிலங்குகள் தீயை எதிர்கொள்ள முடியாமல் விளைநிலங்களுக்கு புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வனத்துறையினர் காட்டுத்தீயை அணைப்பதுடன் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தாய் திட்டியதால் 9ஆம் வகுப்பு மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவரின் மகன் கவியரசன் CSI உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தான். கடந்த 3 நாட்களாக பள்ளிக்கு செல்லாத மகனை அவனது தாயார் ராமலட்சுமி திட்டியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த கவியரசன் வீட்டின் அருகில் இருந்த புளிய மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சேலத்தில் நடைபெற்ற ஓவிய போட்டிகளில் பல்வேறு சமூக விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து மாணவர்கள் அசத்தினர். சேலம் திறமைகள் 2017 என்ற நிகழ்ச்சி நேற்று துவங்கியது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் முதல் நாளில் ஓவிய போட்டிகள் நடைபெற்றன. இதில் 200க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று பல வண்ண ஓவியங்களை தீட்டினர். இதில் பெண் சிசு கொலை, குடிநீர் தட்டுப்பாடு, மதுவினால் பாதிப்பு போன்ற சமூக அக்கறை கொண்ட விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தினர். குறிப்பாக 7ஆம் வகுப்பு மாணவன் விக்னேஷ் தமது பார்வையில் உலகம் என்ற கோணத்தில் வரைந்த ஓவியம் அனைவரையும் கவரும் வகையில் இருந்தது. நான் என்னுடைய பார்வையில் ஒரு பூமி எடுத்துக்கிட்டேன். பூமியில் ஒரு சைடும் இயற்கையும் இன்னொரு சைடும் வறட்சியும். இதுதான் என்னுடைய டிராயிங். டாபிக் த வேர்ல்ட் ஐ விஷ். நான் அதுக்காக வரைஞ்சிருக்கேன். இங்கே என்ன மாதிரியே நிறைய பேர் வரைஞ்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா வரைஞ்சிருக்காங்க. நானும் நல்லா வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 1 hour டைம், கொஞ்சம் கிரேஸ் டைம் கொடுத்தாங்க. நான் நல்லா தான் வரைஞ்சிருக்கேன். த வேர்ல்ட் ஐ விஷில் 2 குழந்தைங்க ஒரு பூமி மேலே உட்காந்து ஸ்பேஸ் வரைக்கும் அவங்க யோசிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். புதுச்சேரியில் நீட் தேர்வுக்கு 3 ஆண்டுகள் விலக்கு அளிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வில் விலக்கு அளிக்க வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், ஆனால் மத்திய அரசிடமிருந்து இதுவரை பதில் எதுவும் வரவில்லை என்றும் நாராயணசாமி குறிப்பிட்டார். நம்முடைய சட்டமன்றத்தில் ஏகமனதாக நீட் தேர்விலிருந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும். மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த பிள்ளைகளுக்கு கடந்த காலங்களில் உள்ளது போல தேர்வு முறை சென்டாக் முறையிலே அவர்களை சேர்ப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நாம் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இதுவரை மத்திய அரசிலிருந்து அதற்கு எந்தவித பதிலும் வரவில்லை. புதுச்சேரியில் ஒத்திவைக்கப்பட்ட சென்டாக் மருத்துவ கலந்தாய்வு இன்று துவங்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மருத்துவ பாட பிரிவுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நேற்று தொடங்கும் என சென்டாக் நிர்வாகம் அறிவித்தது. இதற்கிடையே நேற்று முன்தினம் இரவு திடீரென கலந்தாய்வு ஒத்திவைக்கப்படுவதாக சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது பற்றிய தகவல்களுக்கு இணையதளத்தை பார்க்கவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு மற்றும் பொது பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.